பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்றைக்கி அடிய கொள்ளச்சி சீரீஸோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். ஆஹா ஆஹா ஆஹா, அதுலேருந்தெல்லாம் கன்டினியூ பண்ண முடியாது. போதும் போதும், அது வரைக்கும் போதும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேடா, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இப்போது ஜங்கோக் அப்படியே அந்த மேக்கோட்டெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாகி அப்படியே ஜிமன் பக்கத்தில் வந்து படுக்கிறாரு. ஜிமன் அப்படியே டோன் பண்ணி அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜங்குக்கு இதை பார்த்துட்டு ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணுறாரு. ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஜிமனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிட்டு ஐ கொலச்சி இப்போ ஓகேவா? என்னாச்சு? பெயினாக இருக்கா? லைட்டா. ஜங்குக்கா என்ன பண்ணுற? இல்லை, பெயினாக இருக்குன்னு சொன்னல, அதான். நீ எடு கையா. ஜங்குக்கா எடு. சரி, எடுத்துட்டேன். இப்போ ஓகே தானே நீ? நான் ஓகே தான். கொலச்சி சொல்ல. ஐ லவ் யூடா. என்ன சொன்ன? ஐ லவ் யூன்னு சொன்னேன். நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? என் லவ்வை நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் லவ்வை நீ புரிஞ்சுக்கிட்ட தானே? சொல்கிறா. என் லவ்வை உனக்கு புரிஞ்சுக்கிட்ட தானே? அதில் நிற்கும் போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண தெரியுமா? ஜங்குக், என்ன சொல்கிற? லவ்வா? ஆமாம், என் மேலே உனக்கு லவ் இருந்ததுனால தானே என்ன கூப்பிட்ட? ஜங்குக், என்ன விளாட்றியா? ஜங்குக், போதும், காமெடி பண்ணாத. சும்மா என்ன பேசுகிற? நான் விளாட்றேனா? ஆமாம், நீ தான் விளையாண்டுட்ருக்க. இதை பாரு ஜங்குக், எனக்கு நீ தேவைப்பட்ட, அதனால நான் உன்னை கூப்பிட்டேன். ஸோ அதோட முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இந்த ரூமை விட்டு நீ வெளியே போனேன்னா நானும் நீ எப்பயும் போல் ஒரு டாம் அண்ட் ஜெர்ரியாவே சண்டை போட்டுகிட்டே இருந்துட்டு போயிடலாம். புரியுதா? எனக்கு நீ இப்போது தேவைப்பட்ட, அதனால நான் உன்னை கூப்பிட்டேன். சப்போஸ் உனக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு நான் தேவைப்பட்டேன்னா என்னை கூப்பிடு, நான் வரேன். அவ்வளோதான், அதோடு முடிஞ்சுது. இதுக்கு நீ லவ்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு என் பின்னாடி சுற்றி சுற்றி வராத. அதுக்கு டைம் வேஸ்ட் தான் ஆகுது. அது சுத்த வேஸ்ட்டு ஜங்கோ, புரிஞ்சிக்கோ. ஜிமன் விளாடாத. எனக்கு கோவம் வரும். கோவம் வருமா? ஜங்கோ, எனக்கு இப்போ நீ பேசுகிறத பார்த்தா தான் எனக்கு கோவம் வருது. லுக் ஜங்கோ, எனக்கு நீ தேவைப்பட்ட, அதனால நான் உன்னை கூப்பிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் கூப்பிடலைன்னா இன்றைக்கி வேற யாரு கூட எது போக தானே போகிற? ரொம்ப ஹார்ட்டா, ரொம்ப வைல்டா. என் கூட எப்படி இருந்தியோ அதே மாதிரி தானே அங்கேயே இருந்துட்டு வந்திருப்பேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் சரியாக போச்சு. என்றைக்கும் வேறு யார் கூடயோ பண்ண போகிறேன், இன்றைக்கி என் கூட பண்ணியிருக்க, அவ்வளோதான். இந்த டே உனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தானே இருக்கும். அதோடு முடிச்சுக்கும். தேவையில்லாமல் இதில் லவ்வுன்னு சொல்லிட்டு என்னை டார்ச்சர் பண்ணாத. இதோடு எல்லாம் முடிச்சுக்கலாம். இன்னொரு நாளைக்கு உனக்கு தேவைப்பட்டா சொல்லு, நான் வரேன் தனியாக. இப்போ எப்படி எனக்கு ஒரு ஹெவன் ஃபீல் கொடுத்தையோ அதே மாதிரி நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அந்த வேர்டை ஃபுல்ஃபில் கூட பண்ணியிருக்க மாட்டார். ஜிமனோட சிக்ஸ்லேயே பள்ளின்னு ஒரு அளவு இருக்குது. என்னடா நினச்சிட்ருக்க? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்னை பார்த்தா அவ மாதிரி தெரியுதா? நானும் பார்த்துட்டே இருக்க, சும்மா சும்மா பேசிகிட்டே இருக்கேன். உனக்கு தெரியுமா நான் டெய்லியும் ஒருத்தன் கூட போனேன்னு உனக்கு தெரியுமாடா? ஓரா பேசிட்டு இருக்கா. இன்னொரு அறம் விட்டன்னு வச்சுக்கோ. ஜங்குக்கா, ஜங்குக் என்னடா பண்ற? ஜங்குக், கூல் 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 கூல். கொலச்சி, சீரியஸாக சொல்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன். இது என்ன உனக்கு புரியவே மாட்டேங்குது? சீரியஸாக எனக்கு புரியல. நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு சத்தியமாக புரியல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்டா.
என் கொல்லச்சி என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அதனால் மட்டும்தான் எனக்கு கால் பண்ணி வர சொன்னான்னு நினச்சேன். ஆனால் நீ என்ன அவனா யூஸ் பண்ணிக்கிட்டல்ல? ஆ, இதுக்கு தாண்டா கேட்டேன் உன்கிட்ட, அத்தனை தடவை கேட்டேன். உனக்கு ஓகேவா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேட்டேன். ஜங்கு, இதை பாரு, இதுக்கு மேலே பேசாதன்ட்டேன். இவ்வளோ நேரம் நீ பேசினல்ல, வாயை மூடிட்டு தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரியே சைலண்ட்டாக நான் பேசுகிறத நீ கேளு, புரியுதா? ஜங்கு கத்தாத. ஹேய், வாயா மூடுறான்ட்டேன். என்ன நினச்சிட்ருக்க நீ? ஆ, விட்ட ஓவராக பேசிகிட்ருக்க. ஏதோ லவ் பண்ணுற பையனாக போயிட்டான்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு இருக்கேன். இதே வேறு எவனாவது என்கிட்ட இந்த மாதிரி பேசுந்தான்னு வச்சுக்கோங்களேன், வாயை ஒட்டச்சி விட்டுருப்பேன். ஏய், ஆமாண்டா, நான் பொறுக்கி தான். நான் குடிப்பேன், ட்ரக்ஸ் எடுப்பேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் உன் கூட மட்டும்தான் நான் பெட்டை ஷேர் பண்ணேன். ஆ, அது என்ன உனக்கு புரியவே இல்லை? என்னை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் இது மட்டும் என்னை பற்றி உனக்கு தெரியாதுல்ல? ஆனால் நான் கூட நினச்சேன்டா, என் கொல்லச்சி என்னை லவ் பண்ணுறா, அதனால தான் என்னை கூப்பிட்றான்னு நினச்சேன். இப்போ தான் நான் புரியுது, நீ என்னை எதுக்கு யூஸ் பண்ணிக்க தானே என்னை கூப்பிட்ருக்க. நான் உனக்கு உனக்கு நான் தேவைப்பட்டிருக்கேன், அதனால என்னை கூப்பிட்டுக்கிட்ட. இல்லைன்னா என்னை கூப்பிட்ருக்க மாட்டல்ல. என்ன சொன்ன? இப்போ உனக்கு நான் தேவைப்பட்டேன், இதே மாதிரியே உனக்கு என்னைக்காவது நீ எனக்கு தேவைப்பட்டேன்னா கூப்பிடு, நான் வர்றேன்னு சொல்கிறல்ல. சிங்கமா இல்லை உனக்கு? சக்குக்கு நீ ஓவராக பேசிகிட்ருக்க. எச்சி வாய மூடு. நீ தாண்டா ஓவராக பேசிகிட்ருக்க. என்னை நினைக்கும் போது எனக்கே அசிங்கமாக இருக்குடா. இவனை போய் லவ் பண்ணன்னு நினைக்கணும் போது எனக்கு ஒரு மாதிரி, அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. என்னை யூஸ் பண்ணிக்கிட்டல்ல? ஆ, உனக்கு தேவைங்கும் போது எனக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு என்னை யூஸ் பண்ணிக்கிட்டல்ல? சங்குக்கு இதை பாரு. ஹேய், தொடுற வேலை வச்சுக்காத. இதுக்கு மேலே நான் தொட்ட நான் மனுஷனாக இருக்க மாட்டான். சங்குக்கு இதை பாரு. என்ன சொல்ல போகிற? இதுக்கு மேலே என்னை வச்சு என்ன பண்ண போகிற? ஆ, என் லவ் உனக்கு அவ்வளோ கேவலமாக இருக்குல்ல? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்ருக்கேன், ஆனால் நீ என்னை யூஸ் பண்ணிக்கிட்டல்ல? சங்கு, சும்மா என்னை யூஸ் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லாத. உனக்கு நான் தேவைப்பட்டேன், அதனால தான் நான் ஃபோன் பண்ண உடனே நீ என்கிட்ட வந்த. இல்லைன்னா என்கிட்ட வந்திருக்க மாட்டேயே. இந்நேரம் வேறு எவனை வாயை மூடிடுன்னு சொல்லிட்டான். இன்னொரு உறவு இருந்துடும். விட்டா ஓவராக பேசிகிட்ருக்க ஜமான், இதோட வாயை மூடிக்கும். இதுதான் உனக்கு லிமிட்டை கிராஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க. சக்கு என்ன பண்ணுற? கொன்றுவேன். இதை பாருடா, நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணேன், இப்போவும் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். அது உனக்கு புரியவும் புரியாது. நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரிஞ்சிக்க போகிறேன் இதுவும் கிடையாது. ஆனால் ஒன்றுடா, நான் அப்படி உன் கூட இருக்கும்போது நான் உன் கண்ணில் பார்த்தேன்டா, என் மேலே நீ அவ்வளோ லவ் இருந்த. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் யார் கூடயும் இந்த மாதிரி இருந்ததே இல்லைடா. உன் கூட நான் அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் இருந்த போது உன் கண்ணில் அதே லவ் பார்த்தேன். இப்போவும் அதே லவ். என் மேலே நீ அவ்வளோ லவ் வச்சுருக்க. ஆனால் கேட்டால் இல்லைன்னு சொல்லுவேன், அது எனக்கு நல்லாவே தெரியும். கொல்லச்சி, சத்தியமாக என்னை கொன்னுட்ருக்க. என்ன அப்படி பண்ணுற? என் மேலே உனக்கு அவ்வளோ லவ் இருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியுது. தோ இப்போ கூட இந்த கண்ணு சக்குக்கா என்னை விட்டு போயிடாதன்னு சொல்கிற மாதிரியே எனக்கு இருக்கு. ஆனால் இந்த லிப்ஸ் என்னை விட்டு போங்குது. ஏன்டா என்னை கொன்னுட்ருக்க? ஏன் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு சத்தியமாக புரியல. உனக்கு என்னதான் பிரச்சனை? சக்குக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சத்தியமாக எந்த பிரச்சனையும் இல்லை. போதுமா? எனக்கு நீ தேவைப்பட்ட, அதனால யூஸ் பண்ணிக்கிட்டேங்கிறல்ல? ஆமாம், அப்படியே வச்சுக்கோ.
ஜங்குக்கா, ஜங்குக்கா கழுத்தை விடுன்னு ஜங்குக்கா. ச்சே, உன்னை என்னால் அடிக்கக்கூட முடியலடா. தெரில, ரொம்ப லவ் பண்ணிட்டேன் போல, அதான் வலிக்குது. இந்த கரும பிடிச்ச லவ்வோட வலி இப்போதான் எனக்கு புரியுது. ஜங்குக்கு இதை பாரு. ஹேய், தொட்டாதன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நான் தொட்டேன்னு வச்சுக்கோயேன், சத்தியமாக நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். ஜிம்மன், தொடாத. ஜிம்மினா? ஆமாண்டா, ஜிம்மன் தான். போதும். உன் பின்னாடி கொல்லச்சி கொல்லச்சின்னு சொல்லிட்டு வந்து 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 அசிங்கப்பட்டு வந்து நின்றுட்டுருக்கேன். இப்போது உன் தேவைக்காக என்னை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே என்னை தூக்கி போடுறல்ல. பார்த்துக்கிறேன். இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. இதுக்கு மேலே உன் பின்னாடி வந்தேன்னா என்னை செருப்பால் அடி. ஜங்குக்கு ஏன் இப்படிலாம்? ஹேய், தொட்டாதன்ட்டேன். என்னை யூஸ் பண்ணிக்கிட்டல்ல ஜங்கு. என்னை யூஸ் பண்ணிக்கிட்டல்ல ஜிம்மன். ரொம்ப நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. உன் பின்னாடியே லவ்னு சுற்றி வந்தல்ல. எனக்கு இது தேவைதான்டா. என்னை அப்படியே யூஸ் பண்ணிட்டு குப்பையில் தூக்கி போடுற மாதிரி போட்டல்ல. ஜங்குக்கு ஏன் இப்படி பண்ணுற? தொடாதன்ட்டேன். தொடாத. எனக்கு இப்போ உன்னை பார்க்கவே சுத்தமாக பிடிக்கல ஜிம்மன். உன்னை ஏன்டா லவ் பண்ணோன்னு இருக்கு எனக்கு அப்படியே. ஜங்குக்கு ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற? அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்னை தொடாதன்ட்டான். இதுக்கு மேலே என்னை தொட்ட, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வேகமாக அவருடைய ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வேர் பண்ணிட்டு பால்கனி வழியா அப்படியே ஜங்குக் கிளம்பி போயிடுறாரு. இப்போ ஜிம்மன் அப்படியே அந்த பெட்டில் படுத்துக்கிட்டு அந்த பெட்ஷீட்டை பிடிச்சி இழுத்து அவரை ஃபுல்லாக கவர் பண்ணி, அவர் ஃபேஸ் கிட்ட வரைக்கும் கவர் பண்ணி அந்த பெட்ஷீட்டை எடுத்து அவர் லிப்ஸ் மேலே வச்சுட்டு பயங்கரமாக அழுகிறாரு. சத்தமே இல்லாமல் அழுகிறாரு. அவரால் அவருடைய டீயர்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. அவ்வளோ அழுகிறாரு. இப்போது நம்ம ஜங்குக் சைட் போகலாம். ஜங்குக் ஸ்ட்ரைட்டாக அவருடைய வீட்டுக்கு தான் வர்றாரு. அவருடைய ரூம் டோரை ஓப்பன் பண்ணால் அவ்வளோ அழகா அவ்வளோ க்யூட்டாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. போன வேகத்துக்கு ஜிம்மன் மேலே இருந்த கோவத்தை ஃபுல்லாக அப்படியே தயாங் மேலே காமிக்கிறாரு. ஓங்கி ஒரு உதை தான். ஜிம்மன் தயாங் அப்படியே பெட்டில் இருந்து கீழே உருண்டு போய் விழுகிறாரு. ஐயோ அம்மா, என்னை எவ்வளோ கொலை பண்ண பார்க்குறான், வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. ஜங்குக்கு அவ்வளோ கோவத்தோட, நான் தான்டா. ஹேய், ஏன்டா? ஏன்னா திடீர்னு கொலகாரனா மாறிட்ட? என்னை செம்ம கானில் இருக்க மச்சான். எனக்கு இப்போவே பீர் அடிச்சாகணும். எங்கே சரக்கு வச்சுருக்கியா? என்ன சரக்கா? டேய், இப்போ தான் நான் ஃபுல்லாக அடிச்சுட்டு போனேன். ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி கேட்டுட்ருக்க. எனக்கெல்லாம் தெரியாது, எனக்கு இப்போவே சரக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. டி ஏன்டா கத்துற? உங்கள் அப்பங்காரந்து விழுந்துச்சு, அவ்வளோதான். ஏய் எனக்கு இப்போ சரக்கு வேணும்னு சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கத்திட்டுருக்காரு. டேய், இந்த டைமில் எவன்டா வச்சுருக்கான் பாருடா, டைம் 2 o'clock ஆகுதுடா. ஆமாம், நீ எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் கேட்குறாரு. அதை தெரிஞ்சுட்டு நீ இப்போ பிடுங்க போறியா? எனக்கு இப்போ சரக்கு வேணும்னு சொல்கிறல்ல. சரி இருடா, கத்தாதடா. மச்சான் கிளம்பு. எங்கே? கிளப்புக்கு. கிளப்புக்கா? இப்போ கிளம்பி நீ வரப்போறியா இல்லை நான் மட்டும் போகட்டா? டே இருறா வரேன்டா. ஆமாம், என்ன ஆச்சுடா? நல்லா தானே போனேன், சிரிச்சிட்டே போனேன். இப்போ என்ன இவ்வளோ சூடாக வந்திருக்க? மயிறு வரப்போறியா இல்லையா? வரேன்டா. சரி, கையில் காசு வச்சுருக்கியா? எவ்வளோ வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட கேட்குறாரு. தேங்காய் பார்த்து ஒரே முறை தான். ஐயோ, என்ன விட்ட கொலகாரனா மாறிடும் போலையே. சரிடா, போகலாம் சரி போ அப்படிங்கிறாரு. இப்போ ஜங்குக் அப்படியே முன்னாடி வாக் பண்ணி போயிட்டுருக்காரு. தேங்க் இதை பார்த்துட்டு, என்னாச்சு உனக்கு? நல்லா தானே போனான், இப்போ என்ன இவ்வளோ கொலகாரனா மாதிரி வந்திருக்கான்? இவனெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியல. என்னான்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். இப்போ தான் என் மீமு கிட்ட
மேட்ரை முடிக்கலான்னு போனேன். கரெக்டாக இன்சர்ட் பண்ணுறேன், டப்பு போ. அப்போ வந்து கெடுத்து விட்டான். இவனும் நல்லா இருக்க மாட்டான், நம்மளையும் நல்லா இருக்க விட மாட்டான். சே, இவனெல்லாம் ஃப்ரெண்டாக என் கூட வச்சுருக்கேன் பார்த்தியா, என்ன தான் செருப்பால் அடிச்சுக்கணும். இப்போ நீ வர போறியா இல்லை நான் திருப்பி அடிக்கிட்டா? இல்லை வரேன்டா, வரேன். ஐயோ, மறுபடியும் மியாவும் எப்படி நான் வர வைக்கிறது? அடியே வெயிட் பண்ணுறேன், அதே பொசிஷனில் படுத்துட்டு நான் போயிட்டு எப்படியும் நாளைக்குள்ளே வந்துடுவேன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன ஆச்சுன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். சரி, கிளப்புக்கு தானே போகிறோம், நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் புலம்பு போகிறான். இந்த புலம்புல கேட்குறதுக்கெல்லாம் நான் எங்கே தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே புலம்பிக்கிட்டே ஜங்குக் பின்னாடியே போடுறாரு. இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணா ஜங்குக் செம்மையாக ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. தேங் ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போது அந்த இடத்துக்கு நம்ம மெக் அப்புறம் சைனீஸ் வர்றாரு. வந்துட்டு டேய் ஏன்டா இப்படி குடிச்சிட்ருக்கான்? கேட்டதுக்கு செருப்பால் அடிப்பேன் நான், ஏன்னா அதான் மூடிட்டு நின்றுட்டுருக்கேன். என்னாச்சுன்னு தெரிலடா. சந்தோஷமாக தான் போனான், ஒரு ஃபோன் கால் ஒன்று வந்துச்சு. அப்படியே சிரிச்சிட்டு சந்தோஷமாக போனான். ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்தான்டா. என்னன்னு கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். கேட்டால் முறைக்கிறான், இல்லைன்னா கொன்றுவேன்னு சொல்கிறான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கு தாண்டா உங்களுக்கு கால் பண்ணேன். டேய் சைனீஸா, சொல்லி தொல்லடா, என்னன்னு கேளுடா அவங்ககிட்ட. எதுக்கு? அவனே ஆல்ரெடி ரொம்ப சூடாக இருக்கான். இருடா, அவனே ஏதாச்சும் சொல்லுவான். டே மச்சான் தயங்கா. கேட்டல, இதோ புலம்ப ஆரம்பிக்கிறான், கேட்டுக்கோ என்ன ஆச்சுன்னு. என்னடா ஆச்சு? எதுக்குடா அப்படி குடிச்சிட்ருக்க? நீ இந்த மாதிரி குடிச்சு நான் பார்த்ததே இல்லையாடா. ஏன்டா இப்படி குடிச்சிட்ருக்க? டேய் தயாங்கா, நான் ஏமாந்துட்டேன்டா. என்னடா சொல்கிற? நீ ஏமாந்துட்டியா? டேய் மச்சான் விளாடாத, உன்னால தான் நிறைய பேர் ஏமாறுவாங்க. நீ ஏமாந்துட்டியா? எவன்டா அது? இதே மெக்குடா மயிறு. டேய் நான் பார்த்தா அப்படி தெரியுதாடா? இல்லை என்னை பார்த்தா அப்படி தெரியுதாடா? டேய் அவனும் அதே சொல்கிறான், நீயும் அதே சொல்கிற. என்னை பார்த்தா ஐட்டம் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறாரு. என்ன மச்சான் சொல்கிற? யார் கேட்டா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் கேட்குறாரு. இதோ அவன்தான் மச்சான், என்னை பார்த்து என்ன கேட்டான் தெரியுமா? என்னடா கேட்டான்? ஃபோன் பண்ணி அவன்தான் மச்சான் கூப்பிட்டான். எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் கேட்குறாரு. டே ஏன்டா, ஏன்? நான் சொல்கிறத மட்டும் மூடிட்டு கேளு, நீ இடையில கொஷின் கேட்காத சரியா அப்படிங்கிறாரு. ஓ சரி மச்சான், சரி நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தயாங், மெக் அப்புறம் சைனீஸ் 3 பேருமே கேட்டுட்ருக்காங்க. இப்போது ஜங்குக் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கே நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்போது 3 பேருமே ஆன வாயை பொழுது பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஜங்குக் தான் மயிருங்களா, என்னடா என்ன என் மூஞ்சே பார்த்துட்ருக்கீங்க, சொல்லுடா. என்னை பார்த்தா அப்படி தெரியுதா மச்சான்? மச்சான் உனக்கே தெரியும்ல, நான் எல்லாத்துக்கூடையும் ஃப்ளோட் பண்ணுவேன், பேசுவேன், அங்கே இங்கே டச் பண்ணுவேன், எல்லாமே தெரியும்ல. அண்ணா டே நாயி. சொல்லு ஜங்குக்கா. டேய் நீங்கள் 3 பேரும் எத்தனை தடவை எத்தனை பொண்ணுங்க கூட இருந்திருக்கீங்க, ஆனால் நான் அப்படி இருந்திருக்கேனாடா? சொல்லுடா. இல்லை மச்சான் இல்லை. அப்படி எப்படி அவன் சொல்கிறான்? அவன் எப்படி சொல்லலாம்? தப்பு இல்லை. இது தப்பு தானே? ஆமாம் மச்சான், இது தப்பு தான். எனக்கு பத்தலை மச்சான், எனக்கு பத்தலை. ஏய் சார், 1 beer. மச்சான் என்ன மச்சான், எனக்கு ஆல்ரெடி ஓவர் ஆயிடுச்சு, ஆல்ரெடி 2 பாட்டில் அடிச்சிருக்கேன், வேணாம். ஏய் தா மூட்டை உட்கார், நான் குடிப்பேன். எவன் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, பேசாமல் இருந்துருங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டு செம்மையாக ட்ரிங்க் பண்ணுறாரு, பயங்கரமாக புலம்பிகிட்ருக்காரு. மச்சான் என்னை பார்த்து எப்போ அப்படி சொல்லலாம்? ஐயோ மச்சான் ஆரம்பிச்சிட்டான்டா மச்சான். இப்போது கடவுளே, இவன் புலம்புலலாம் நம்மளால கேட்க முடியல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் சொல்லிகிட்ருக்காரு. எவன்டா அது? ஏய், ஏன் லவ் ஃபெயிலியர் பற்றி
என் லவ்வை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா மச்சான்? ஆ, மச்சானோட வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி கொஞ்சமாக ஃபீல் பட்டியாடா? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு. ஆ, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு நான் கூட வச்சு சுற்றிட்டு இருக்கேன் பார்த்தியா? என்ன சொல்லணும், என்ன சொல்லணும்? கூட சுற்றுற நண்பனுங்களும் சரியில்லை, என்னை பெற்றவங்களும் என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க. இதோ உருகி உருகி லவ் பண்ண அவன் கூட என்னை நம்ப மாட்டேங்கிறான். மச்சான் என்னால் முடியல மச்சான், வலிக்குது, ரொம்ப வலிக்குது. என்னை பார்த்து எப்படிடா சொல்லலாம்? என்னை பார்த்தா ஐட்டம் மாதிரி தெரியுதாடா? ஆ, என்னை பார்த்தா அப்படி தெரியுதா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சிருந்த அந்த பீல் பாட்டிலை அப்படி கீழே போட்டு உடைக்கிறாரு. டீடி என்னடா பண்ணுற? முடியலடா, என்னால் முடியல. அவனை மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியல மச்சான். அவன் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நெஞ்சுக்குள்ளே கிழிச்சிக்கிட்டு இருக்க மச்சான். ஆனால் என்னால் முடியல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் செம்மையாக ஃபீல் பண்ணி புலம்பிகிட்டு இருக்காரு. இப்போது மெக்னா, மச்சான் இவனை இதுக்கு மேலே இங்கே உட்கார வச்சுருந்தோம் சரிப்பட்ட வராத, இவனை கூட்டிகிட்டு வா போகலாம், வெளியே போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தேங்கிட்ட சொல்கிறாரு. சரிடா, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எந்திரிக்கிறானுங்க. இப்போ ஜங்குக், ஹேய் எங்கடா போகிறீங்க என்ன விட்ட? ஆ, என்ன விட்டு எங்கடா போகிறீங்க? யோ பேரர், எனக்கு இன்னொரு பீர் வேணும். சார் உங்களுக்கு ஓவர் ஆயிடுச்சு. என்ன ஓவர் ஆயிடுச்சா? நான் ஸ்டெடியாக இருக்கேன். உனக்கு தெரியுமா, நான் ஒருத்தனை உருகி லவ் பண்ணேன். அவன் என்னை பார்த்து என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? டே மச்சான் ஆரம்பிச்சிட்டான்டா, இவனை கூட்டிகிட்டு வாட போகலாம். சாரி சார், சாரி, இந்தாங்க பில்லு அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் தான் பில்லை பேக் பண்ணிட்டு அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. ஜங்குக் செம்ம டென்ஷன் ஆகுறாரு. ஏன்டா என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க, விடுங்கடா நான் போகணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. டே வேணாண்டா, வாடா போகலாம், வீட்டுக்கு போகலாண்டா. என்ன வீட்டுக்கா? நோ 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 நோ, நான் அந்த வீட்டுக்கு இதுக்கு மேலே வரவே மாட்டேன். அவனை நான் பார்க்க மாட்டேன். அவனுக்கு வேணாம் மச்சான், அவனுக்கு வேணாம். என்ன பார்த்து என்ன வார்த்தை கேட்டான் தெரியுமா? அவனை அவ்வளோ லவ் பண்ணேன்டா, என்னை எப்பட்றா அவனை அப்படி பேச முடிஞ்சிச்சு? எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்னை அப்படியே குப்பையில் தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுறான்டா. அதுலேயும் ஒரு வார்த்தை சொன்னான் பாரு, நீ எல்லாத்துக்கூடயும் இப்படி தானே இருப்ப, என்னையும் அதே மாதிரி முடிச்சுட்டு கழட்டி விட்டுரு அப்படிங்கிறான்டா. டே மச்சான் தயாங், சொல்லு மச்சான், நீ சொல்கிறா உன் மச்சான் அப்படிப்பட்டவனாடா? சொல்கிறா தா, என்னடா யோசிக்கிற? அப்போ உன் மச்சான் நல்லவன் இல்லையா? நான் கெட்டவனா? சொல்லுடா, நான் கெட்டவனா? மச்சான் நீ ரொம்ப நல்லவன்டா. எச்சி, இப்படி குடிச்சிட்டு பொறுக்கி மாதிரி நடு ரோட்டில் சுற்றிட்டு இருக்கேன், நல்லவங்கிற? ஐயோ டே மச்சான் முடியலடா, இவனை ஏதாச்சும் பண்ணுறா. என்ன பண்ண போகிறீங்க மச்சான், என்ன பண்ண போகிறீங்க? டே மேக்கு, ஐயோ என்கிட்ட வந்துட்டானே. சொல்லு மச்சான், நீ சொல்லு, நான் நல்லவனா கெட்டவனா? தெரியலையே மச்சான். கண்ணம் போச்சுடா, பழுத்துச்சுடா. சொம்ப, சின்ன வயசுலேருந்தே அவன் கூட சுற்றிட்டு இருக்கல, உன் மச்சான் எப்படிப்பட்டவன் தெரியாது? நான் நல்லவன் சொல்லு. ஆமாம் மச்சான், நீ ரொம்ப நல்லவன். ஐயோ எதுக்குடா மறுபடியும் அடிச்ச? அத்தா, நான் நல்லவனா? நான் நல்லவனா? எல்லா பொண்ணுங்க கூடயும் சுற்றுறேன், எல்லா பொண்ணுங்க கூடயும் பேசுகிறேன், எல்லா பசங்க கூடயும் டச் பண்ணி இது பண்ணி அது பண்ணி பேசிகிட்ருக்கேன். நான் ஒரு பொறுக்கிடா, என்னை பார்த்து நீ எப்படா நல்லவன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பயங்கரமாக அலப்பறை பண்ணிகிட்ருக்காரு. இப்போது சைனீஸ் தான், டே எவன்டா அது? ஓ சைனீஸா, சொல்லு மச்சான், என்ன கேட்க போகிறேன் என்கிட்ட? சரி, நான் ஒன்று கேட்கணுண்டா, கேளு மச்சான். ஏண்டா உன் முன்னாடி? டே மெக்க சொல்லுடா, உனக்கு தெரியுமாடா நான் அவனை எப்படியெல்லாம் லவ் பண்ணேன் தெரியுமா? டே ஜங்குக், நீ என்ன பைத்தியமாடா? ஏண்டா அவன் பின்னாடியே போயிட்டுருக்க? ஏண்டா நீ இழுக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் உன் பின்னாடி வராத பொண்ணுங்களில் பசங்களில் ஏண்டா அப்படி பண்ணிகிட்ருக்க? அவனை தவிர இந்த உலகத்தில் அவனுக்கு எந்த ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டானா என்ன?
ஏன்டா நீயும் கஷ்டப்பட்ட அவனும் கஷ்டப்படுத்தி ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க? ஆ, அவன் பின்னாடி லவ்வுன்னு ஏன்டா போய் போய் நீயும் அசிங்கப்பட்டு வந்து நின்றுட்டுருக்க? அதுக்கு தான் சொல்கிறேன், அவனை விட்டுரு, தயவு செஞ்சு அவனை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் சொல்லிகிட்ருக்காரு. இப்போது ஜங்கோக் என்ன சொன்ன? அவனை விட்றா? டே மச்சத்தையான், இவனால் லூசுக்கும் மாதிரி பேசிகிட்ருக்கான். அவனை விட்டுருன்னு சொல்லிகிட்ருக்கான். டேய் தான் மயிரே, அவன் என்னை லவ் பண்ணுறான்டா. டேய், அவன் உன்னை லவ் பண்ணானா ஏன்டா உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தணும்? நீயும் அவன் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி இந்த 3 வருஷமாக லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே தான் போயிட்டுருக்க. நாங்களும் பார்த்துட்டு தானே இருக்கோம். என்னை விட்டுரு, நான் உன்னை சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு உன்னை எவ்வளோ தூரம் எத்தனை பேத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தியிருக்கான். ஆனால் நீ ஏன்டா கொஞ்சம் கூட இது இல்லாமல் உன் பின்னாடியே போயிட்டுருக்க? இதுக்கு தான் மச்சா சொல்கிறேன், அவனை விட்டுரு. சே மச்சத்தாயா, அவனை சும்மா இருக்க சொல்ல, ஏதாவது அசிங்கமாக கேட்டு போகிறேன். இவன் என்னடா சும்மா விட்டுருன்னு இருக்கான்? டேய், உனக்கு லவ் பற்றி என்னடா தெரியும்? லவ் பற்றி என்ன தெரியும் உனக்கு? உன்னை பொறுத்த வரைக்கும் லவ்னா என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோக் அப்படியே தள்ளாடிக்கிட்டு ஜாக்சனோட செஸ் கிட்ட அவருடைய ஒரு ஃபிங்கரை வச்சு அப்படியே குத்தி எடுக்கிறாரு. ஜாக்சன் அப்படியே ஜங்கோக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. உங்கள் எல்லாத்த பொறுத்த வரைக்கும் லவ்னா என்ன தெரியுமா? வெறும் லஸ்ட் மட்டும்தான்டா. நீங்கள் வெறும் லஸ்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அண்ணா, அவன் அப்படி இல்லைடா, அவன் அப்படி இல்லை, அவன் வேற மாதிரி மச்சான். இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாதுடா. அவன் கண்ணில் நான் பார்த்தேன்டா, என் மேலே அவ்வளோ லவ்டா. நான் அவனை அப்படி திட்டும்போது கூட அழுகிறான்டா. அவன் அழுகையை கண்ட்ரோல் பண்ணுறான்டா. எனக்கு சத்தியமாக புரியலடா. ஜங்கு என்ன பண்ணுற ஜங்கு? நான் ஸ்டடியாக தான் இருக்கேன். ஆனால் லவ்வில் தான் மாமா ஸ்டடியாக இல்லை மச்சான், நான் லவ்வில் தான் ஸ்டடியாக இல்லை. ஆனால் மற்றபடி ஓகே இல்லை. அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கு மச்சான், ஆனால் அதை சொல்லதான் மாட்டேங்கிறான். அவன் கண்ணு சொல்லுதுடா, என்னை விட்டு போகாத ஜங்குக்கா, என்னை விட்டு போகாதடா, என் கையை பிடிச்சிக்கோ, என் கூடவே இருன்னு சொல்லுதுடா. அண்ணா, அவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு எனக்கு சத்தியமாக புரியலடா. இதை பாரு ஜங்குக், அவன் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்கிறான்ல, உனக்கு என்ன அது புரியவே மாட்டேங்குது? நீ ஏன்டா அவன் பின்னாடியே போயிட்டுருக்க? உனக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதில்ல. நானும் பார்த்துட்டே இருக்கேன். இந்த 1 வருஷமாக ஜிம்மன் சொல்லிட்டு அவன் பின்னாடியே போயிட்டுருக்க. இதை பாரு மச்சான், என் கண்ணு முன்னாடி என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை அழியிறத என்னால் பார்த்துட்டு சும்மா ஒன்றும் பார்த்துட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கோ. இதுக்கு மேலே அவன் பின்னாடி போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். ஏய், என்னடா விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க? இதை பாரு மச்சான், அவன் தான் எனக்கு எல்லாமே. இது பெரிய இவன் மாதிரி பேசுகிறல்ல. டே மச்சான், எனக்கு புரியலையா மச்சான்? நான் அவன் கண்ணில் பார்த்தேன்டா, என் மேலே அவ்வளோ லவ் வச்சுருந்தான்டா. நான் பார்த்தேன்டா, எனக்கு அது ஃபீல் ஆச்சு மச்சான். உங்களுக்கெல்லாம் என் ஃபீலிங்ஸ் புரியவே இல்லைல்ல மச்சான். தயாங், நீயாச்சும் புரிஞ்சுக்கோடா. அவன் என்னை லவ் பண்ணுறான்டா. அது ஏன் இப்படி அமைதியாக இருக்கான்னு எனக்கு சீரியஸாக எனக்கு புரியல. ஏன் என்னை அவாய்ட் பண்ணுறான்னு எனக்கு சத்தியமாக புரியல. அண்ணா, அவன் என்னை லவ் பண்ணுறான் மச்சான். அவனை விட்டெல்லாம் நான் போக மாட்டேன்டா. அவனை விட்டவும் மாட்டேன், விட்டு கொடுத்துட்டு போகவும் மாட்டேன். அவன் என்னோடது, எனக்காகவே பிறந்திருக்கான். அவ்வளோ ஈஸியெல்லாம் விட்டு போக மாட்டேன்டா. உனக்கு ஒரு வாட்டி சொன்ன புரியாதாடா? அவன் தான் உன்னை வேணான்னு சொல்கிறான்ல, நீ ஏன்டா வெக்கமே இல்லாமல் அவன் பின்னாடி போயிட்டுருக்கா? ஜங்கோக், உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிற ஜங்கோக். ஏய், தப்பாரு, பெரிய இவன் மாதிரி பேசிகிட்ருக்க. மச்சா தயாங், இவன் என்னடா பெரிய இவன் மாதிரி பேசிகிட்ருக்கான்? ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே மாட்டேங்காடா. ஏய், அவனை லவ் பண்ணுறேன், அவனெல்லாம் விட்டு போக மாட்டேன். அவளெல்லாம் ஈஸியாக விட்டு போக மாட்டேன்டா. என்னால் அவனை விட்டுட்டு போகவும் முடியாது. அவனுக்காக நான் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன்.
நீ நினைக்கிற மாதிரி விட்டுட்டு போகக்கூடிய ஆள் நான் கிடையாது. என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். இப்படி தெரிஞ்சிருந்தும் தேவையில்லாமல் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், அசிங்கமாக ஏதாவது கேட்டுருவேன். டீ என்னடா பேசிகிட்டு இருக்க? அவனுக்காக இவன் கூட சண்டை போடுற? ஜங்குக், நீ தப்பு பண்ணுற ஜங்குக். ஹே நிறுத்த. நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, சும்மா சும்மா அவனை விட்டு வந்துருங்கிறீங்க. என்னால் அவனை விட்டு வர முடியாதுடா. நான் இது வரைக்கும் யார் கூடயும் நான் இந்த மாதிரி நான் யார் கூடயும் ஃபீல் பண்ண மாதிரியே இல்லைடா. இது வரைக்கும் நான் எத்தனையோ பொண்ணுங்க கூட பசங்க கூட பழகிருக்கேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அவன் கூட இருந்த ஃபீல் யார் கூடயும் எனக்கு அந்த மாதிரி இருந்ததே இல்லைடா. தெரியல, மொத்தமாக என்னை மாற்றிட்டு போயிட்டான். ஆனால் ஒன்று மச்சான், அவனை விட்டுற மாட்டான்டா. அவன் என்னோடது. எக்கானதுக்குன்னு அவனை விட்டுற மாட்டான். அவன் வாயாலேயே இருந்து அவன் வாயாலேயே ஜங்குக்கா லவ் யூன்னு சொல்ல வைக்கத்தான் போகிறேன். அவனை அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுற மாட்டான். அவன் என்னோடது. அவன் எனக்கு மட்டும்தான். எவனுக்காகவும் நான் தூக்கி கொடுக்க மாட்டேன். அவன் என்னோடது. அவன் எனக்கு மட்டும்தான் மச்சான்.